அசைஞ்சதுப்பா, நீங்க பாத்தீங்களா? அப்படியா? நான் பார்க்கல துளசி. நீ பாத்தியம்மா? இல்லனே, நானும் கவனிக்கல. மாமா, பைரவி கால் அசைச்சது நானும் பார்த்தேன். ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்ததுனால பழைய ஞாபகம் வந்திருக்குமோ? அம்மா, அம்மா, நான் விஸ்வாமா, என்ன பாருங்கம்மா. டாக்டர், எங்க அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க டாக்டர். உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? டாக்டர், இவ எங்க தூரத்து உறவுக்கார பொண்ணு, பேரு லக்ஷ்மி. இன்னொருத்தியோட பேரு சத்யவதி. இந்த வீட்டுல 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ. அப்படியா? இவங்கள பார்த்ததும் உங்க மனைவி பைரவிக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்க வைஃப் கூட இருந்தவங்க, பழகி பேசினவங்க, அவங்க பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? இந்த 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல உங்க வைஃப் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் உங்க வைஃப் கூடவே இருந்தா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, அன்னைக்கு சீக்கிரமே குணமாகணும். அதனால அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும்னே. பைரவி குணமாகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருக்கலாம். ஆனா ஒண்ணு, மறுபடியும் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே உங்களை வெளியே அனுப்பிடுவேன். என்ன நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது மாமா. ஐயா, அம்மாக்கு சீக்கிரமா குணமாயிடும்.
நாங்க உதவியா தான் இருப்போம். எந்த விதத்திலையும் தொந்தரவா இருக்க மாட்டோம். எங்களை நம்புங்க ஐயா. பார்க்கலாம். ஏன் லக்ஷ்மி, நீ கண்ட கனவுல பாதி பழிச்ச மாதிரி தான் இருக்க. பைரவி அம்மாவுக்கு உன் மேல உண்மையில கோபம் இருக்கிற மாதிரி தான் இருக்க. சின்னத்த, இனிமே இந்த வீட்ல நாம இருக்கிறது சரியா படல. நாம இன்னைக்கு நைட்டே சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது. இல்லனா கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தான் வெளியே போகணும். என்ன லக்ஷ்மி, நம்ம எப்படி இந்த ஊரை விட்டு போக முடியும்? அந்த டாக்டர் அம்மா பைரவி அம்மா கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கூட இருந்தாதான் பைரவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் சீக்கிரம் வரும்னு சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோம்னா அது பைரவி அம்மா குணமாகிறது நமக்கு பிடிக்காம தான் இங்க இருந்து ஓடி போறதா எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்க? இது நல்ல கதையா இருக்கே. அத்தை குணமாயிட்டாங்கன்னா நாம தான் முதல்ல மாட்டிப்போம். அதுக்கு முன்னாடியே நாம கிளம்புறதுதான் நல்லது. நாம போனதுக்கு அப்புறம் அவங்க நம்மள பத்தி தப்பா பேசினா என்ன, பேசாட்டி என்ன? ஏன் லக்ஷ்மி போறேன்னு அதையே சொல்லிட்டு இருக்க? இங்க பார், உனக்கு தான் விஸ்வா தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால விஸ்வா தம்பி வேணுமா வேணாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு லக்ஷ்மி, அந்த துளசி கிட்ட நீ தோத்து போயிடுற அப்படின்னு நினைச்சினா இந்த ஊரை விட்டு நீ தாராளமா போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன்ப்பா. சின்னத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த துளசி கிட்ட தோக்க கூடாது. ஒண்ணு நான் மாமா கூட இருக்கணும், இல்ல அவ மாமா கூட இருக்கணும். இனிமே நான் பயப்பட போறது இல்ல சின்னத்த. அந்த துளசியா நானு பாத்துடலான்னு முடிவே பண்ணிட்டேன். சூப்பர் லக்ஷ்மி, இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நீ இப்ப ஊருக்கு போனேன்னா உனக்காக ஜெயிலுக்கு போனாலே உன் அக்கா ருத்ரா, அவ உனக்காக பண்ண தியாகம் எல்லாமே வீணா போயிடும். இங்க பாரு, நீ இப்ப உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்ப எடுத்த முடிவுல உறுதியா இரு. என்ன? ஆமா சின்னத்த, இனிமே நான் மனசு மாறவே மாட்டேன். என் மாமா எனக்கு வேணும். அதுக்காக என் உசுர விட்டாலும் விடுவேன். ஆனா அந்த துளசி அவர் கூட வாழ விட மாட்டேன் சின்னத்த. சரி லக்ஷ்மி, இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்னு நாம யோசிக்கணும். இங்க பாரு, உனக்கு உன் மாமா கிடைக்கணும்னா அந்த துளசிய அவன் விவாகரத்து பண்ணணும். அதுக்கான ஏற்பாட்டை நாம ஆரம்பிக்கணும். அதே சமயம் பைரவி அம்மாவை குணமாகவும் நம்ம விடக்கூடாது. அதுதான் எப்படி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சின்னத்த. பைரவி அத்தை குணமாயிட்டாங்கன்னா நான் நினைச்சத என்னால சாதிக்கவே முடியாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும் சின்னத்த. லக்ஷ்மி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை சின்னத்த? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இந்த வசியம் பண்றது, அப்புறம் சூனியம் வைக்கிறது, எடுக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட பேசி பாப்போம், அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பான். என்ன சின்னத்த, மாமாக்கு வசிய வைக்கலான்னு சொல்றீங்களா? அது சரியா வருமா சின்னத்த? ஐயோ அது இல்லடி, நான் சொல்றது என்னன்னா, அந்த வசிய மருந்துக்காரன் கிட்ட போய் பைரவி அம்மாவுக்கு ஞாபகமே வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டு பாப்போம். அம்மா குணமாகாம இருந்தாதான் நமக்கு நல்லது. இதுதான் நல்ல ஐடியா சின்னத்த. நீங்க உடனே அவரை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. லக்ஷ்மி, அவன் என்ன ஒரு தடவை பார்த்து அவன் நம்பரை கொடுத்தான். அது இருக்கான்னு பாக்குறேன். லக்ஷ்மி, இந்த நம்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பாருங்க சின்னத்த. ஹலோ, யாருங்க? அண்ணே, நான் சத்யவதி பேசுறேனே, ஞாபகம் இருக்கா? சித்தூர் சத்யவதி. அந்த சத்யவதியா? ஞாபகம் இருக்குமா? சொல்லுமா, என்ன விஷயமா போன் பண்ணிருக்கீங்க?
ஒரு முக்கியமான விஷயம். நான் உங்களை நேர்ல பார்க்கணுமே. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நேர்லயே வரேன். சரிங்கண்ணே, நீங்க வந்த உடனே கால் பண்ணுங்க. சரிம்மா. லக்ஷ்மி, அவர் இப்போ கொல்லிமலையில இருக்காராம். இங்க வந்ததும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. ஓகே சின்னத்த. சரி வா, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நாம உள்ள போயிடுவோம். மே கம் இன் சார்? எஸ், கம் இன் விஸ்வா. குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். என்னப்பா, ஏதாவது குட் நியூஸ் சொல்ல போறியா? ஆமா சார், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஒரு நிமிஷம் இருப்பா. இத பாரு விஸ்வா, துக்கத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லணும், ஆனா சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் மொத்த பேரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னோட குட் நியூஸ சொல்லு. ஓகே சார்? எதுக்கு சார்? நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன் சார், நீங்க எடுத்துக்கோங்க ஸ்வீட்டை. அட என்னப்பா நீ, சந்தோஷமான விஷயத்த சொல்ல இவ்வளவு கூச்சப்படுற? நம்மலாம் ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கோம். இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் ஒன்னா ஷேர் பண்ணிக்கணும்பா. வா, கம் ஆன். என்ன யோசிக்கிற? வாப்பா. ஹாய் சரவணா, ஹாய் கீதா, ஹாய் கார்த்தி. ஹாய் சார். எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட முடியுமா? சீக்கிரம் வாங்க, ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ரேஷன் கடையில அரிசி வாங்குற மாதிரி டக்குன்னு வரணும். ஓகே கார்த்தி, நம்ம விஸ்வா ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன்னு சொல்றான். அத அவன் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள யாராவது ஒருத்தர் கரெக்டா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு gift தருவேன். ரம்யா, முதல்ல நீ சொல்லுமா, ஏன்னா இந்த ஆபீஸ்ல நீ தான் ரொம்ப பிரில்லியன்ட். சார், விஸ்வாக்கு புதுசா மேனேஜர் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சரியா சார்? என் வேலைக்கு உழ வைக்கிறதுல குறியா இருக்கேம்மா. அப்படி என்னமா நான் உனக்கு துரோகம் பண்ணேன்? அபி, நீ சொல்லுமா. சார், விஸ்வாவுக்கு salary அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி உனக்கு சம்பளம் அதிகமா வேணும்னு டிமாண்ட் பண்ண போற, அப்படிதானே? என்ன பிளான்? அபி, salary அதிகமா கொடுக்கறதா சார் தான் நமக்கு ஸ்வீட் கொடுக்கணும். விஸ்வா அதுக்கு கொடுக்க போறான். என்ன பாத், நான் சொல்றது கரெக்டா? டே கார்த்தி, salary இன்கிரிமெண்ட் வேணும்னா அதுக்கு நம்ம சின்சியரா வேலை செய்யணும். சின்சியருக்கு உனக்குன்னா சம்பந்தமே கிடையாது. எப்படி கவுண்டர் பஞ்ச்? அதான் சிவராமன், புரியுதா? சரி, இத பாரு விஸ்வா, நீ என்ன குட் நியூஸ் சொல்ல போறன்னு நான் சொல்லவா? பாஸ், நான் என்ன சொல்லியே. உனக்கெல்லாம் ஐக்யூ பத்தாது கார்த்தி, அதனால சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே? ஐக்குனா தெரிஞ்ச மாதிரியே பேசுவார். பாஸ், ஐக்குனா என்ன பாஸ்? ஓவர் புத்திசாலித்தனம் சார். அது உங்கள்ட்ட ஓவராவே இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐக்யூக்கு எக்ஸாம்பிள் நான் தான் கார்த்தி. நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இப்ப பாரு, விஸ்வா எதுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கான்னு இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாரு. யோசிச்சிட்டீங்களா? ஓகே கைஸ், விஸ்வா சொல்ல போற குட் நியூஸ் என்னன்னா, அவன் அப்பாவாக போறான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? சூப்பர் சார். என்ன விஸ்வா, நான் சொன்னது கரெக்ட் தானே? இல்ல சார். டே விஸ்வா, நம்ம பாஸுக்கு ஐக்யூ அதிகம்டா. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்டா. டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது, கொஞ்ச நேரம் கம்முடுறா. சரிடா. விஸ்வா, என்ன இப்போ? பரவாயில்ல விடு, அந்த குட் நியூஸ் என்னன்னு நீயே சொல்லிட. சார், எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க சார். அதுக்காக தான் நான் ஸ்வீட் கொடுக்கணும்னு வந்தேன். இந்தாங்க சார்,
எடுத்துக்கோங்க. அட அப்படியா? குட். அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து வரது குட் நியூஸ் தானே? ஹாப்பி. எல்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். அம்மா வந்ததும் ஒரு குட் நியூஸ் தானே. நான் எப்பவுமே கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். பாஸ் ஒருவேளை அந்த ஐக்கு வீட்ல மிஸ் பண்ணிக்கல பாஸ். அது வேற ஒண்ணும் இல்ல கார்த்தி. இன்னைக்கு வீட்ல பொங்கல் பண்ணிருந்தாங்க. பொங்கல் சாப்பிட்டா அந்த ஐக்கியூ வேலை செய்யாதுப்பா. நீங்க வேற லெவல் சார். சரி சார், நான் போய் வேலையை பார்க்கறேன். போ போய் வேலை பார்த்துரு அப்படியே. ஹே குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அருண். வாங்க உட்காருங்க. உட்காருமா. ஹாய் கார்த்திக். ஹாய் பிரியா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹே ஹாய். ஹாய் விஸ்வா. அருண், உங்க செக் ரெடியா இருக்கு. ஓ இந்தாங்க. தேங்க் யூ சார். வெல்கம். என்ன விஸ்வா, வந்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பா. இருக்குல்ல சார்? இருக்கு சார். குடு. ஐ பால்கோவா. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ மச்சான். அப்புறம் எடுத்துறேன் மச்சான். என்ன விஸ்வா, வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா பிரியா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? நல்ல விஷயம். துளசி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஓ, துளசி செலக்ட் பண்ண gift இங்கதான் இருக்கா? ரொம்ப லக்கியான gift சார் இது. எந்த கிஃப்ட்டுமா சொல்ற? இந்த புத்தர் ஸ்டாச்சு தான் சார் சொல்றேன். இந்த புத்தாவா? ஆமா கார்த்திக். இது லட்சுமி செலக்ட் பண்ண தான் சொன்னா. ஆமாம்மா, லட்சுமி தான் இந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து எங்க பூஜையில வச்சு இது நான் தான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னாலே. சார், இந்த புத்தாவை செலக்ட் பண்ணது துளசி தான். இத வாங்கும் போது நான் தானே கூட இருந்தேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சார். பிரியா, நம்ம கிளம்பலாமா? எனக்கு நிறைய கால்ஸ் இருக்கு, அதெல்லாம் போய் நான் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே அருண். விஸ்வா, அப்ப நாங்க கிளம்புறோம். சார், நாங்க வரோம் சார். ஓகே, வரோம் சார். தேங்க் யூ சார். வாங்க. வரோம் ப்ரோ. பை ப்ரோ. பை. விஸ்வா, என்னப்பா நீ ஒரு குட் நியூஸ் சொன்னா நம்ம அருணோட ரிலேஷன் பிரியா ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டு போறா. இத பாருப்பா, அந்த லக்ஷ்மி துளசி வாங்கின கிஃப்ட எதுக்கு தான் வாங்கினதா சொல்றா? அவ பண்றது சரியில்லைப்பா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றான்னா அவ மைண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். பி கேர்ஃபுல். நீ என்ன சொல்ற கார்த்தி? சார், வேற என்ன சார், துளசி மேல அந்த லட்சுமிக்கு பொறாமையா இருக்கும் சார். அதனால சார் இப்படி பண்றா.